கூட்டிட்டு போலான்னு இப்ப அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. ஏண்டி சரசு, என்னை மாலையிட்ட என் மன்னவர் யார் என்று தெரியுமா? என் புருஷன் பேரு என்னன்னு தெரியுமா? இல்ல, கல்யாணம் பண்ணது நீ பண்ணியா நான் பண்ணா? நான் தான். அப்ப உன் புருஷன் பேரு எனக்கு எப்படி தெரியும்? அடியே, இன்னும் அருமையான தங்கமாகிய இன்னும் சன்னியாச முனியப்பன் கோயில் பூசாரியாகப்பட்ட இன்னும் கல்டியார் இன்னும் அருமை என்ன செல்லதுரை அவர்களும் பழனிசாமி அண்ணன் அவர்களும் செல்வம் அவர்களும் இன்னும் அனைத்து நல்ல உள்ளங்களுமே நமக்காக ஆளுக்கு 10, 20, 50, 100 என்று வாரி வழங்கினர். வாரி வழங்கி அனைத்து நல்ல உள்ளங்களும் தங்கவுமாக இருந்து அவர் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு அவர் பெற்ற பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் நீடூழி காலம் வாழ வேண்டும் ரமோ செய்யும். அடியே, ஆரையம்மா வேற மாலையிட்ட என்ன பாருங்க, யாரு கேக்குறான்? அடி கருவாச்சு எவ்வளவு நெல்லன்னு பாருங்க, கல் எடுத்து அடிக்க சொல்லி கொடுக்குறாங்க. யாரும் இல்ல, எங்க வாத்தியார் தான் எடுத்து கொடுக்குறாரு. அடியே, என்னை மாலையிட்ட என் மன்னவர் யாருன்னு தெரியுமா? தொட்டாத பேசணும் சொன்னா இல்லையால, எனக்கு பொம்பளையும் தொட்டா வவுத்தால போகும்ல, சொன்னா புரிஞ்சுக்கோ. அடியே, தென்மதுரை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய கணவருடைய பெயரோ, கணவரின் பெயரோ புலேந்திர மன்னன். ஓ, புலேந்திர மன்னன். ஆமாண்டி. சரிங்க. என் அத்தையினுடைய பெயரானது என்னவென்று தெரியுமா? என்ன பேரு? இதோ. இரண்டாவது அந்த பையன்கிட்ட கேனப்புன்னு இருக்கிற என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்னமோ கேனப்புங்கிறிய? பாண்டவர் குலத்திலே உதித்திட்ட ஆளால் அழகு படைத்த அர்ஜுன மகாராஜருக்கும் அல்லி மகாராணிக்கும் பிறந்த அந்த புலேந்திரன் என்னுடைய புருஷன். ஓ, புலேந்திரன் உங்களுடைய கணவர்? ஆமாண்டி. கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஆமா. நான் சிந்து தேசத்திலே வாழ்ந்து வருகிறேன். ஐயா, கல்யாணம் பண்ணா ஒண்ணு மாமனார் வீட்டுல தான் இருக்கணும், புருஷன் வீட்டுல தான் இருக்கணும். ஆமாண்டி. அது வீட்லயே உங்க அப்பா அம்மா வீட்லயே இருக்கிறீங்க? அடியே, ஓய், என்னுடைய திருமணத்தினுடைய ரகசியம் என்னவென்று தெரியுமா? என்னமா ரகசியம்? அடியே, ஓய், என்னுடைய தாயோடு பிறந்தவர்கள் சரியாக 100 மன்னர்கள். 100 மன்னர்கள்? யாரு? அஸ்தினாபுரத்து வேந்தர்களாகிய ஆஹே அரவக்கொடி துரியோதன மன்னனோடு பிறந்தவர்கள் சரியாக 100 பேரு. சரி. எனக்கு 100 தாய் மாமன்மார்கள் இருக்காங்க. 100 பேர் தாய் மாமன்? ஆமாண்டி. சரி. இதோ என் தாய்க்கு சித்தப்பார் மக்களாகிய யாரு? 5 பஞ்ச பாண்டவர்கள் எனக்கு 5 பேர் இருக்காங்க. ஓ, சித்தப்பா மக்கள். சரி. அவங்களும் எனக்கு தாய் மாமன் தான். ஆமா. ஆகையால் எனக்கு 105 தாய் மாமன்கள் இருக்காங்க. ஓ, 105 தாய் மாமன்கள்? ஆமாண்டி. சரி. ஏன்னா அந்த கௌரவங்கள் என்று சொல்லக்கூடிய எங்க சொந்த தாய் மாமங்க நல்லவங்களே கிடையாதான். நல்லவங்களே இல்லையா? பாவமே. ஏன்னா எங்க அப்பாவை எங்க அம்மா கல்யாணம் பண்ண உடனே அந்த கோபத்துல அன்று நாள் முதல் இன்று நாள் வரை எங்க அப்பா அம்மாவை எங்க தாய் மாமங்க பாக்குறதுக்கே வரலையா? பாக்குறதுக்கே வரல? ஆமாண்டி. நான் பிறந்ததுக்கும் வரல. நான் பிறந்திருக்கேன்னு சொல்லி விட்டாங்க. அதுக்கும் எங்க மாமா மார்க்க வரல. எனக்கு காது குத்தி மொட்டை அடிச்சாங்க. அப்பவும் எங்க தாய் மாமா கூட வரல. அப்பயும் வரல. நான் வயசுக்கு வந்தேன். அப்பவும் எங்க மாமா மார்க்க வரல. அப்பயும் வரல. பாவத்திய இதோ எங்க மாமன்மார்கள் நல்லவராக இருந்திருந்தா தானே அந்த காரணத்தினால எங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? 5 பஞ்ச பாண்டவர்களாகிய அந்த அர்ஜுனனுக்கும் அல்லி மகாராணிக்கும் பிறந்த அந்த அழகு புலேந்திரனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அழகு புலேந்திரனுக்கு எப்ப கல்யாணம் பண்ணாங்க? 5 சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம். எனக்கு 5 வயசு. 5 வயசு? என்னுடைய புருஷனுக்கு 7 வயசு. அப்போ அவருக்கு 7 வயசு, உங்களுக்கு 5 வயசு. சரி. என்கிட்ட ஒரு மாங்கனிய கொடுத்து எனக்கும் என் புருஷனுக்கும் எனக்கு செல்ல கல்யாணம் சின்ன வயசுலயே பண்ணி வச்சுட்டாங்க. சின்ன வயசுலயே செல்ல கல்யாணம் பண்ணிட்டாங்க? ஆமாண்டி. சரி 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 சரிங்க. அதனால எனக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ண உடனே எங்க அத்தையாகிய அல்லி மகாராணி பார்த்தாங்க. 5 வயசு குழந்தைய மருமகன்னு சொல்லி தென்மதுரைக்கு கூட்டிட்டு போனா இது மாதிரி பாக்குற மக்கள் எல்லாம் என்ன பேசுவாங்க? எல்லாம் 5 வயசுலயே பாவா பிஞ்சு குழந்தைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாலே நல்லவளா நல்ல பொம்பளையா இல்ல தேவடியால அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் துப்புவாங்க. ஏங்க 5 வயசுல இது பண்ணா தேவடியானா திட்டுவாங்க. 5 வயசுல கல்யாணம் பண்ணி என்னமா பண்றது?
ஒரு 10, 15, 20 வயசுல கல்யாணம் பண்ணா பரவாயில்ல. 5 வயசுல தட்டு குச்சி கூட உள்ள நுழையாத அப்புறம் என்ன பண்றது கல்யாணம் பண்ணிட்டு? இவன் என்ன வித்தியாசமா பேசுறான்? தட்டுக்குச்சி எதுக்குள்ள போகணும் தெரியலையா? ஏதாவது தெளிவா பேசுற? ஏதாவது தெளிவா கேக்குற? வெறிடில கொலைய மூடிட்டுற நீ. அப்படி 5 சிறு வயது அறியாத பருவத்திலே எனக்கு கல்யாணம் பண்ணி அண்ணன் உடனே எங்க அத்தை சொன்னாங்களா எங்க அம்மா கிட்ட, என்னன்னு சம்பந்தி 5 சிறு வயது அறியாத பருவம் இந்த குழந்தைய நான் கூட்டிட்டு போனா எங்க நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன எள்ளி நகைத்து ஏளன பேசுவாங்க. ஆகையால் இதோ என்னுடைய மருமகளை நான் இங்கேயே விட்டுட்டு போறேன். ஆமா, இப்ப வளர்ந்து வாலிபம் ஆகட்டும், பெரிய மனசு ஆகட்டும், பிறகு நான் வந்து என் பையனை விட்டுட்டு உன் புள்ளையும் சேர்த்து கூட்டிட்டே போறேன்ட்டாங்க. ஆகையால் எனக்கு இப்பொழுது திருமணமாகி 16 வருடங்கள் ஆகிவிட்டது. 16 வருஷம் ஆயிருச்சுங்க. அப்பா 16 நிறைந்த பருவம் அங்கயா இருக்க நானு. கரெக்டா இருக்கிறீங்க வயசுக்கு வந்து. ஆமாண்டி. சரி ஐயா. என் புருஷன் இன்னைக்கு வருவாரு நாளைக்கு வருவாருன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். என் புருஷன் எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியாதடி. ஐயோ, எப்படி இருப்பா? முன்னதான் போட்டோக்கே எடுத்து வச்சீங்களா இல்லையா? நானே சின்ன வயசு. ஐயோ, நான் எந்த போட்டோ எடுத்து வைக்கிறது? எதுவுமே இப்ப வேற ஆதார் கார்டுல வேற மூஞ்சி மாறி வருது ஐயா. அதுக்கு இல்ல அப்புறமேல ஏதோ போட்டோ இருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ ஆதார் கார்டு அட்ரஸ் காட்டினா கூட ஏதோ இதான் புருஷன் தெரிஞ்சுக்கலாம். உன் புருஷன் அவரையே தெரியாதுங்கிற. என்னுடைய கணவருடைய முகமானது இப்படிதான் இருக்குமா இல்ல இப்படிதான் இருக்குமான்னு எனக்கு எந்த ஒரு அடையாளமும் தெரியாது. ஐயோ, பாவத்தை எப்படிதான் கண்டுபிடிச்சு நீ பண்ணையும் பண்ண போறியோ? பண்ணையும் பண்றதா? சரி, ஏதோ பார்த்து கொஞ்சம் உஷாராயா. ஏன் அப்புறமேல வேற ஆளுக்குன்னு வர வந்து லாடு உள்ள இறக்கிற போறாங்க. எதுக்கு? தண்ணி பாய்க்கிறதுக்கு. நான் ஆசமா போனவளே. அப்படி இருந்தாலும் நான் இப்பொழுது சிந்து தேசத்திலே எங்க அப்பா அம்மாவோடு நான் எந்த ஒரு குறையும் இல்லாம வாழ்ந்துட்டு வரேன். சரி, இருந்தாலும் தெரியுமா எதுக்கடி வந்த? உங்க அம்மா உங்களுக்கு கூப்பிட்டாங்க. எங்க அம்மாவா? உங்க அம்மாதான் பின்ன பக்கத்து வீட்டுக்காரங்க அம்மாவா? ஓ அம்மா, ஓ அம்மா, ஓகே டாடா பை பை லவ் யூ டு ஆல். எதுக்கு இத்தனை காட்டா வைக்கிறார்? அம்மா தெரியுதா? இதானப்பா. அடிக்கடி 1000 முறை எங்கம்மா 100 பேரு தாய் மாமன் மார்கள் அப்படின்னு அடிக்கடி கேட்பியே. ஆமா, நீ கேட்ட அந்த தாய் மாமன் மார்களிலே முதல் பிறந்த தாய் மாமன் மாமன்னன் துரியோதனன் இவர்தான். அதோ அங்க நிக்கிறாரு அந்த வயசானவரு. இந்த குலத்தை கேட்ட குத்து விளக்கு அவர்தான் ஜகுனி தாத்தா. அவரு எனக்கு தாத்தாவா? ஆமா. சரி அம்மா, நான் மாமமார்கிட்ட யாருகிட்டயும் பேச மாட்டேன். ஏன்னா நான் சின்னஞ்சிறு வயதிலே இருந்து எனக்கு 100 தாய் மாமன்மார்கள் இருக்காங்கன்னு சொன்னீங்க. என்ன ஒரு நாள் ஒரு தினம் கூட என்ன வந்து ஒரு நாள் ஏறெடுத்து பார்த்ததில்ல. இன்றைக்கு மட்டும் என்ன இங்க வந்திருக்கிறாங்களே, என்ன காரணம்? பேசி ஆசையா மாமா கிட்ட போய் பேசு. சின்ன வயசுல இருந்து என்ன பார்த்திருந்தா தானே மாமன்னு பார்த்த உடனே எனக்கும் ஆசையா போய் பேசலாம்னு தோணும். அதெல்லாம் மனசுல வச்சியாதடி. அந்த முகத்தை பார், பிஞ்சு முகம் பாரு இருக்கு. அப்படியா? பேசுமா பேசுமா. என் மாமாவே, மாமா தருண மாமா.
மாமா தருணமையா மல்லிகை முல்லை கொண்டு மாமா தன்னுடைய பாதாரம் இந்த கமல்களுக்கு மல்லிகை முல்லிகை மட்டி வீர் மறிக்குழுந்து என்று சொல்லக்கூடிய அநேக கோடி மலர்களை பறித்து தங்களுடைய தங்கை மகளாக கலந்தாரி நான் அடிபணிந்தேன் மாமா. தாத்தா தங்களுடைய பாதத்தையும் அடிபணிந்தேன் தாத்தா. கண்ணே செல்வமே கலந்தாரி எங்களுடைய பாதத்தை பணிந்த காரணத்தினாலே நீ என்றென்றும் சீரும் செல்வாக கோடு தாத்தா இத்தனை பாசம் என் மேல வச்சிருக்கிறீங்கல்ல இத்தனை ஆண்டு காலமாக ஏன் என்ன பாக்குறதுக்கு வரல? மாமனுக்கு சற்று உன் மீது சற்று கோபம் அவ்வளவுதான், வேறொன்றும் கிடையாது. உன் மீது இல்லையம்மா, உன் தாய் மீது இருக்கு. வேற ஒன்றுமல்ல, உன் மீது எனக்கு என்ன? ஆயிரமே இருந்தாலும் எங்க அம்மா மேல என்னதான் கோபம் இருக்கட்டும், எங்க அம்மாவை விடுங்க. நான் உங்களுக்கு தங்கை பிள்ளை தானே, என்ன வந்து பாக்குறது கூட உங்களுக்கு அவ்வளவு கோபமா மாமா? சரி, அதனால தான் அம்மா இவ்வளவு நாளாக நினைத்து பார்த்தேன். இப்பொழுதுதான் வந்து விட்டேன். எடுத்து சொல்லி உன் மாமனை அழைத்து வந்திருக்கேன். நம்முடைய நாட்டிலே இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் எங்க மாமையில வந்திருக்காங்க அப்படின்னு எவ்வளவு சந்தோஷமா எங்கிட்ட சொல்லிட்டு போவாங்க தெரியுமா? 100 பேர் மாமன்மார்களை காணமே எதிர்பார்ப்பு கேட்காது இருப்பாங்களா என்ன? அவங்க எல்லா தாய் மாமங்களோடு அவங்க ஓடி போய் பாக்குறதும் விளையாடுறதும் பார்த்தா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருப்பேன். இருந்திருக்கும் தாய், அதுதான் வந்து விட்டேன். இனிமேல் படிக்கு கவலையை விடு. இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். இனிமேல் படிக்கு இவள் ராஜ்யம் தான். அம்மா என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷமா வராத என் தாய் மாமனும் என் தாத்தாவும் வந்திருக்காங்க. ஆமா, எங்க தாய் மாமனுக்கு ஏதாவது வைத்து கொடுத்தீங்களா? ஏன் மாமா? ஆமா, நீங்க வயிற்றுக்கு என்ன திங்கிறீங்க? இது பரவாயில்ல, நல்ல கேள்வி. வரவங்க நீங்க இப்படிதான் கேப்பீங்க, என்ன திங்கிறீங்கன்ட்டு. அண்ணா எங்க ஏதாவது தப்பா கேட்டா? என் புள்ள அறியாத புள்ள, ஏதோ ஒண்ணு பேசுவ தவிர எடுத்துக்காதீங்க. வயிற்றுக்கு நீங்க என்ன சாப்பிட போறீங்க அப்படின்னு கேக்குறா. என்ன நான் எல்லாத்தையும் வேற ஏமாத்தி இல்ல மாமா. அண்ணா சாப்பிடுறது ஏதாவது வேணுமா என்ன செய்யலாம் அப்படின்னு கேக்குறாளா? ஆமா மாமா நீங்க வந்தது வராததும் எனக்கு கையை ஓடல காலு ஓடல. மாமாவுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்காவது கொடுத்தியா இல்லையா? குடிக்கிறதுக்கு கொடுத்தேன், அது போர் போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ அவனை கேட்காதாயா? ஏங்க பொறக்கால் மாமரியா எங்க மாமா வந்திருக்காரு, ஒரு டம்ளர் தண்ணியாவது கொண்டுட்டு வாங்களே. எல்லாம் முதல்ல நம்ம கொடுத்துட்டோம். தர மாட்டாங்க, அவ்வளவுதான். கொரோனா மருந்தா? ஆமாம்மா, உங்க அம்மாவை எல்லாம் செஞ்சிச்சு. நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. இந்த நாள் இதற்காக வந்து என்ன காரியம் என்று அறிய வேண்டும். இத்தனை ஆண்டு காலமானது கழித்து அப்படி என்ன தேடி வந்திருக்கிறீங்களே, என்ன மாமா காரணம்? ஆமா, எங்க அத்தைங்களே யாருமே வரலையா? அதுதான் நாமே அங்க போகிறேன். இங்க இருக்கு, அங்க போகணும். அங்க போக வரமா? நம்ம அத்திராபுரம் போகலாமா? என்னம்மா சொல்றாங்க? உனக்கு தாய் மாமா சீர் கொடுக்க உனக்கு எப்படி
என்னடா யாருக்கு தரீங்க இதெல்லாம்? எல்லாம் காந்தாரிக்கு தங்கை மகளுக்கு தங்க மகளுக்கு. அம்மாவை ஏப்பா என்ன தங்கச்சி பிள்ளைகிறா என்னாச்சு? வேண்டாம். ஏன் இன்னைக்கு அவங்க 100 பேர் உங்க அண்ணமாருக்கு கூட்டிட்டு போய் சீர் செய்யறாங்கன்னு சொல்லி பெருமையா நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, இது நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஒருவேளை பொல்லாத நேரமா இருந்து உங்க அப்பாவும் அம்மாவும் யாராவது செத்து போயிட்டாங்கன்னா, ஐயோ 100 பேர் உங்க அண்ணமாருங்க, நீங்க 100 பேருக்கு 100 வேட்டி துண்டு, அண்ணிமார்களுக்கு 100 புடவை, ஆளுக்கு ஒரு பவுன் போட்டாலும் 100 பவுன் செய்யணும். இது நமக்கு ஆகாது. அந்த சீரு வேணா சனத்தையும் வேணா உங்களுக்கு திரும்பி போக சொல்லு. என்னடா சொல்ற? ஏங்க நீங்க 100 பேர் ஆளுக்கு ஒரு பவுன் எடுத்து வச்சா 100 பவுன் ஆகி போச்சு. ஆளுக்கு ஒரு பவுன் தான் ஆகுது. ஆளுக்கு ஒரு பவுன் தான் நீங்க செய்றீங்க. நாங்க 100 பேருக்கு சேர்ந்து 100 பவுன் நாங்க செஞ்சு போடணும். எங்க போட்டு நாங்க காசுக்கு 100 பேர் சேர்ந்து 100 பவுன், நீ ஒரு ஆள் சேர்ந்து 100 பவுன் போடு. இது எங்க போறது நாங்க? அதனால உங்களுக்கு சீரு வேணா சனத்தி வேணா எந்த தரத்துல வந்தீங்க? இப்படிதானே வந்தீங்க. அதே தரத்துல அப்படியே சுத்திட்டு போயிருங்க. கெடுத்து விடுவான்னு போல் தெரியுது. தாய்மாமன் சீர்னு சாதாரணமான சீர் நினைச்சுக்காத. அப்பேற்பட்ட தாய்மாமன் சீரை வாரி 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 மூட்டை மூட்டையாக பட்டை பட்டையாக பட்டை பட்டையாக பட்டை பட்டையாக பட்டை பட்டையாக பட்ட பட்டையா என்ன தென்னம்பட்டையா? இல்லப்பா மாமா புறப்படுங்க மாமா. சீர் கொடுத்தா கூட்டிட்டு போறோம் தவிர தப்பா நினைக்காத. அவன் வந்து என்னமோ சொல்லி தெரியும். எங்க மாமோட எனக்கு சீர் தருங்க. உனக்கு என்ன போதும்? நீ இருக்குங்க வந்த. உனக்கு என்ன, உங்க மாமூடு நீ கொடுத்துருவாங்க, நீ வாங்கிட்டு போயிருவ. நாளைக்கு ஒரு வேளை உங்க அம்மாவோட அப்பாவோ செத்து போச்சு, ஐயோ இல்ல அம்மாவோ செத்து போச்சு, அவ்வளவுதே சகினி மாமனே செத்து போயிட்டாரு. எடுக்கேட்டா வேட்டி வைக்கிற இல்ல ஒரு அவச்சொல்லுக்கு சொல்றேன். செத்து போயிட்டா உங்க அம்மா திருப்பி உங்க தாய் மாமனுக்கு சீர் செய்யணும் இல்ல? ஆமா. அவங்க அந்த மாதிரி காசு பணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா தனரேகை படைத்தவர் எங்க அண்ணன். ஓஹோ, அப்படியே ஒரு இடத்துல கையை வச்சாருன்னா அப்படியே அந்த இடத்துல அப்படியே காசு வளரும் பணம் வளரும். அதனால தனரேகை படைத்த காரணத்தினால் எங்க கிட்ட இருந்து சீர்வரிசை எதிர்பார்க்க மாட்டார் எங்க அண்ணன். மன்னன் திரியோயர் எங்க கொண்டே கை வச்சா அப்படியே வளரும். அப்போ அவர் கை எங்க வச்சாலும் அது எதிரி வச்சாலும் வளரும். எதிரே வச்சாலும் அது வளர்ந்து கொடுத்தாரு. அப்படின்னா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க, உங்க பொண்ணான கைய இல்லைங்க, இல்ல எதுல வச்சாலும் உங்க கை வச்சா வளரும் சொல்றீங்க. உங்க பொண்ணான கைய கொஞ்ச நேரம் வைங்க. மாமா வாங்க மாமா. எப்படி எனக்கு எல்லாம் சீர்வரிசை தரீங்க? என்ன மாமா அங்கேயும் ஜப டப 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 அம்மா அம்மா தங்கத்தால் ஒண்ணு இல்ல மாமா. தங்கம் வைரம் வைடூரியம் கோபேதம் புஷ்பராகம் இத்தனை நகையெல்லாம் போட்டு எனக்கு அழகு பார்த்து சீர்வரிசை கொடுத்திருப்பலாம்னு முடிவெடுத்து வந்திருக்கிறோம். அம்மா சொல்லிட்டு புறப்பட்டு போகலாம். மாமா மாமா என்னத்து போய் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றீங்க? வாங்க போலாம். ஏமா மாமூட்டு போறது யாருக்கு சொல்லணும்? எங்க அண்ணனும் எங்க அம்மா இப்படியே தான் எந்த இதுக்கு போனாலும் முதல்ல தடங்கலே தான் பண்றா. எங்க அண்ணனும் எங்க மாமனும் சொல்றாங்க, நீங்க புறப்படுறீங்க. என்றைக்கு வராத நம்முடைய மாமூடு வந்திருக்காங்கம்மா. கொஞ்சம் இருக்க நான் சொல்றேன். ஏய், எங்க அண்ணனுடைய புத்தி உனக்கு தெரியாது. பசுத்தோல் போட்ட புலி யாரு? எங்க அண்ணன். அவர் கூப்பிட்டு போறாருன்னா அது ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோ அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம். அப்படியா? அதனால உங்க அப்பா வரட்டும், அப்பா வந்த பிறகு வேணா சொல்லிட்டு போலாம். நீ பேசாம படிக்க இங்கேயும் வீட்டுல இருக்கு. நான் வந்து அம்மா எனக்கு அப்பவே தெரியும் எங்க மாமூடி இத்தனை வருஷமா வராதவங்க வந்து எனக்கு சீர்வரிசை கொடுக்கறேன்னு சொல்லும் போதே எங்க அம்மா மூஞ்சி அப்பவே ஒரு பக்கமா போச்சு. யார் உனக்கு எந்த சீர்வரிசை கொடுக்கலன்னு சொல்லி நீ என்னையும் வாங்க கூடாதுன்னு சொல்றியா? அடி பாவி, நான் அதுக்கு சொல்லலையம்மா. உனக்கு ஏமா இத்தனை பொறாம? ஒரு பெத்த பிள்ளை நான் போய் சீர்வரிசை வாங்குறதுக்கு யாராவது பெத்தவங்க இப்படி பொறாம படுவாங்களா? சொல்லாய வாய் திறந்து. நான் நல்லதுக்கு சொன்னா எங்க அண்ணனுடைய புத்தியை தெரிஞ்சுதான் நான் வேண்டான்னு சொல்றேன். அவ வந்து நான் பொறாமப்படுறேன்னு சொல்றேன். அம்மா ஏய் அம்மா, நீ என்ன எது சொன்னாலும் நீ கேட்க மாட்டே. 1000 முறை நீங்க சொன்னாலும் சரி, நான் மாமன் கூட போறதான் போறேன், சீர்வரிசை எல்லாம் வாங்கிட்டு வரத்தான் போறேன். நீ ஒரு பொண்ணு, கல்யாணமான பொண்ணு, இன்னொரு புருஷனுக்கு நீ வாக்குப்பட்டவா.
அப்படி இருக்கும்போது நீ கல்யாணமானவன் யாருக்கு புருஷன்கிட்ட கூட சொல்லாமபடிக்கு இப்படி இன்னொருத்தர நீ போனா பாக்குறவங்க உன்னை என்ன நினைப்பாங்க? அறிவு இருக்குதானே உனக்கு? என்னமோ இத்தனை நாள் மட்டும் என் புருஷன் கூடயே படைச்ச மாதிரி இல்ல பேசுறேன். சின்ன சின்ன வயதுல இருந்து நான் உங்க கூட என்ன இருக்கிறேன். அம்மா சொல்றதெல்லாம் சரிதான். ஏமா இரு நீ சொல்றதெல்லாம் சரிதான் இல்லைன்னு சொல்ல. இன்னொருத்தருக்கு வாக்குப்பட்ட பொண்ணு நீ எப்படிமா தாய் மாமனோட போற முறையை தனியா சொல்றது என்னமா நியாயம்? உங்க அண்ணன் வந்து ஒரு ஆம்பளையா பிறக்க வந்தா தாய் மாமா அப்படிங்கிற. ஆமா. அதுவே உன்ன மாதிரி ஒரு பொண்ணா பிறந்திருந்தா ஒரு அம்மா தானே. அம்மா கூட போறது ஏம்மா இப்படி தடை பண்ற நீ? அப்படி நல்லா எடுத்து சொல்லாயா எங்க அம்மாவுக்கு. நீ மட்டும் வந்து விட்டால் போதும். சரி மாமா. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உனக்கு பட்டப்பட்டையாக போடுவேன். அப்படியா? இப்படிப்பட்ட தாய்மாமா யாருக்காவது கிடைக்குமா? மாமா எங்க அம்மா என்ன சொன்னாலும் சரி சொல்லலாம் சரி அந்த ஆயா எல்லாம் என்ன போக சொல்றாங்க. வாங்கின மச்சினா அப்புறம் போலாம். பார்த்து போயிட்டு சந்தோஷமா வா. இதுக்கு மேல நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, உங்க அப்பா இங்க சீக்கிரமா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நீ வந்துரு. வரதுக்குள்ள நாங்க வந்துடுறோம்மா. இருமா. இந்த பழைய நகல எதுக்கு? கழட்டி உங்க அம்மா கிட்டே கொடுத்துரு. என்ன மாமா சொல்லு மாமா. பழசால கழட்டி உங்க அம்மா கொடுத்துருவா. புதுசாக செஞ்சு வச்சிருக்கோம். ஏன் மாமா இதெல்லாம் போட்டுற கூடாதா? எள்ளுல கொள்ள கலந்த மாதிரி என்னமா இது? இதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு வாமா. புது நகை உனக்கு பட்டப்பட்டையா போறதுக்கு கழட்டி கொடுத்துருவா. ஐயா எப்படி என் மாமன் நான் இந்த பழைய நகையெல்லாம் போட்டிருந்தா பாக்குறவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு இதையெல்லாம் கழட்டி போட்டுட்டு என் மாமன் எனக்கு புதுசா செஞ்சு போடுறாங்களாம். நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? கழட்டி கொடுத்துரு. எல்லாத்தையும் கழட்டி எறியும். தாய் நாடாகிய சிந்து தேசத்தை விட்டு ரதத்தில் ஏற்றி நாம் இப்ப அஸ்தாபுரம் எல்லைக்கு பக்கமா வந்துக்கிறோம். அஸ்தாபுரம் எல்லைக்கு வர 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 ஏன் நிறுத்துங்க மாமா, நிறுத்துங்க மாமா, என்ன காரணம்? மாமா நாம இங்கிருந்து வெகு தூரமான வந்துட்டோம் அஸ்தினாபுரத்து எல்லைக்கு. இங்க பாருங்க ஒரு அழகான நந்தவனம். இந்த நந்தவன பூஞ்சோலையில எத்தனை மலர்கள் பூத்து குலுங்குதுன்னு பாருங்க. ஆயிரக்கணக்கான மலர்கள் பூத்திருக்கின்றது. ஆமா, இந்த நந்தவனம் யாருது மாமா? என்னம்மா இப்படி கேட்டு விட்டாய் நீ? இதோ இங்கிருந்து தெரிகிற கண்ணு கட்டி தொலைவில் இந்த நந்தவன பூஞ்சோலையில், இந்த நந்தவன பூஞ்சோலையிலும் இந்த தாய் மாமன் எனக்கு சொந்தமான வனமம்மா. அப்படியா? இது அத்திபுரத்து எல்லை தான். இது எத்தனை அழகா இருக்குது பாத்தீங்களா? இந்த நந்தவனத்தில் தான் உங்க அத்தைமார்கள் 100 பேருமே வந்து குளிச்சு முடி நீராடி விட்டு பூஜைக்குண்டான மலர் எல்லாம் இங்கிருந்து தான் பொறிச்சிட்டு வருவாங்க. அப்படியா? மொத்தமாக 100 பேரும். இந்த நந்தவனத்துல நானும் விளையாடணும் ஆசையா இருக்கு. என்னம்மா நீ வேற
ஏனம்மா இப்படி கேட்டு விட்டாய்? அதுதானே. நீ ஆசைப்பட்டு விட்டாய். ஆமா. நான் தாய் மாமன் சீர் கொடுப்பதிலே ஒரு சீராக இந்த நந்தவன பூஞ்சோலையை நீயே சொந்தமாக்கிக்கொள். உனக்கே இது சொந்தம். ஐயா பாத்தியா, சாதாரணமா நினைச்சு எங்க மாமனை மன்னன் திரிவோயர் கொடுக்கக்கூடிய முதல் சீர் இதுவே. ஆமா, இது மாதிரி சீரு யாராவது தாய் மாமனுக்கு கொடுக்க முடியுமா? மாமா மாமா, நான் கேட்ட உடனே எனக்கு இந்த சீதனமா கொடுத்துட்டீங்க. தாய் மாமன்லாம் யாரும் வச்சிக்கோ வச்சிக்கோ நீயே அவங்க எல்லாம் மாமுடைய எண்ணத்தை கொடுத்துருக்க போறாங்க. ஆமா, புறப்படுங்க போகலாம். எதிர்பார்த்திருப்பான். ஆமா போலாம் சீக்கிரமா. மாமா நாம போலாம், போக வேண்டாம் சொல்லல. இருந்தாலும் இந்த நந்தவனத்தை தாண்டி வந்த உடனே இந்த நந்தவன பூஞ்சோலை அருகாமையிலே அங்க பாருங்க ஒரு அழகான மண்டபம் தெரிகிறது. அந்த மண்டபம் யாருது மாமா? அதுவும் தாய் மாமனுக்கு சொந்தமான இது கோட்டையம்மா. கோட்டையா? கோட்டை கோட்டை. இந்த கோட்டையும் உங்களுக்கு சொந்தமானதா? அது எனக்கு சொந்தமானது. அடடடடட. இருந்து பார்த்தால் ஒரே கல்லிலே செதுக்கப்பட்ட ஒரு கல்லறை கோட்டை. அது ஒரே கல்லையா? ஒரே கல்லால் செய்யப்பட்ட ஒரு கல்லறை கோட்டை. மாமா இந்த அழகான இப்படிப்பட்ட விகாரமாக தெரிகிறது. இத்தனை அழகாக இருக்கிறது இந்த கோட்டை. அந்த கோட்டையின் உள்ளே போய் பார்த்தா எத்தனை அழகாக இருக்கும் தாத்தா. பதுமைகள் பதுமைகள் என்னத்திற்கு அழகான பதுமைகள் தாத்தா, சிற்பிகள் சரி அனைத்தும் அங்க இருக்கிறது. இருந்தாலும் அந்த கோட்டை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம். பார்க்கிறது என்னம்மா, இந்த கோட்டை மீது நீ ஆசை வைத்து விட்டாய். இந்த கல்லறை கோட்டை உனக்கே சொந்தமானது. வச்சுக்கோ. கொடுக்கக்கூடிய சீரிலே இந்த கல்லறை கோட்டை உனக்கு ஒரு சீராக நீயே எடுத்துக்கொள். என்னம்மா நீ இது மாதிரி தாய் மாமா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. கேட்டாலும் கொடுப்போம். நான் எதை பார்த்து கேட்டாலும் என் மாமுடி எதை கேட்டாலும் எனக்காகவே கொடுத்துறாங்க. போனாமல் கொடுக்கத்தானே அழைத்து வந்து பாப்பவர்கள்லாம் பொறாமைப்படும் அளவுக்கு உனக்கு நான் தருகிறேன். மாமா இத்தனை நாட்களாக ஏமாமா என் மீது இத்தனை பாசத்தை வச்சிருந்துட்டு என்ன ஏமாமா பாக்குறதுக்கு வரல. நான் வந்துட்டேன்ல, இனிமே நான் மறக்கவே மாட்டேன். நீ வா போலாம். தாய் மாமன் சீர் கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே வாயை பிளந்து வரும் வாயை போய் வந்து விட்டாயா நீ? சீராவதும் ஐயோ மாமா, மாமனை என்ன குற்றம் செய்து அடிப்பதேனோ? மாமா நீங்க தீபாவளி தாரேன் என்று என்னைக்கு மலைக்கு வந்து ஐயோ மாமா என்னை சித்திரவதை செய்யலாமா?
சிறுவரத்தை தாரேன் என்று சித்திரவதை செய்யலாமா? சிறுவரத்தை தாரேன் என்று என்னை சித்திரவதை செய்யலாமா? ஐயோ நான் என்ன மாமா தவறு செய்தேன்? எனக்கு சீர்வரிசை தருகிறேன் என்று எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி என்ன கூட்டி வந்து என்னை இப்படி அடித்து சித்திரவதை செய்யறீங்க. நான் என்ன மாமா தவறு செஞ்சேன்? என்னை ஏன் இப்படி அடிக்கிறீங்க? தாய்மாமனை பற்றி அறியாமல் தெரியாமல் வந்து விட்டாயடி நீ. நான் எப்படிப்பட்டவன் என்று அறிந்திருந்தால் நீ வந்திருக்க மாட்டாய். என்ன மாமா சொல்றீங்க? உன் தாய் அப்பொழுதே சொன்னாரே பசு தோல் போத்திய புலி என்று. அதை உனக்கு அறியவில்லை இல்லையா? மாமா நீ தவறு செய்தாயா? நீ தவறு செய்யவில்லை அடி. பிறகு உன் தாய் தந்தையர் செய்த தவறு, பெற்றோர் செய்த தவறு பிள்ளைகளையா போய் சேரும் என்று சொல்லுவார்கள். அது போல நீ செய்யவில்லை தவறு. சரி மாமா. உன் தாய் உன் தந்தை என்னுடைய மகனுக்கானே யார்? லகுனன். லகுனன். லகுனனுக்கு உன்னை மனம் முடிக்க வேண்டும் என்று மனதிலே ஒரு மனக்கோட்டையை கட்டி வைத்திருந்தேன். அப்படிப்பட்ட என் மனக்கோட்டையை எங்கே அண்ணன் வந்து என்னை பெண் கேட்டு விடுவானோ என்ற ஒரு காரணத்திற்காக சின்னம் சிறு வயதாக இருக்கும் போது மாங்கனியை கையிலே கொடுத்து மணவரையிலே உன்னை அமர வைத்து என் எதிரி மகனாகிய புலேந்திரனுக்கு உன்னை திருமணம் செய்து வைத்தார்கள். புலேந்திரனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது முதல் குற்றம். இரண்டாவது, சின்னம் சிறு வயதிலேயே திருமணத்தை செய்து விட்டோமே, இவளை அழைத்துக் கொண்டு போய் என்ன செய்ய போகிறோம்? இவள் இங்கேயே 5 வயதாக இருக்கக்கூடிய சிறுமி இங்கேயே இருக்கட்டும் என்று சொல்லி உன் அத்தையாக அள்ளினாடி உன் அரண்மனையிலேயே விட்டு விட்டு போனால் தாய் வீட்டில். அப்படி இருந்த நீ இப்பொழுது வளர்ந்து ஆளாகி பூத்து வளர்ந்த புதுமணராக இருக்கின்றாய். வயதுக்கு வந்து விட்டாய். இன்று நாளை தினமோ நாளை மறுநாளோ உன் அத்தை உன்னை அழைத்து போய் புலேந்திரனும் நீயும் ஒன்று சேர்ந்தால் அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கும். உன் வயிற்றிலே பிறக்கக்கூடிய குழந்தை பாட்டனுடைய சொத்து பேரனுக்கும் சொந்தம் உண்டு என்று என்னிடத்திலே வந்து நாடு கேட்க வரும் அந்த குழந்தை. அப்படி ஒரு வேளை உன் வயிற்றிலே பிறக்கக்கூடிய குழந்தையான என்னை வந்து நாடு கேட்க விட்டு விடுவேனா? நீயும் அவனும் ஒன்று சேரக்கூடாது. அதன் மூலமாக ஒரு குழந்தையான பிறக்க கூடாது. அது வந்து என்னுடைய இடத்துல வந்து நாடு கேட்க கூடாது. அது மட்டுமல்ல, பாண்டவரை வனம் ஓட்டும் சமயத்தில் என்ன சொன்னேன் தெரியுமா? 12 வருடம் காடுகோள மாசம் ஓராண்டு ஐக்காவாசம் கழித்து வந்தால் உங்களுக்கு சேர வேண்டிய பாதுகாத்து கொடுப்பேன் என்று கட்டளை கொடுத்தது அல்லாமல் 13வது வனமானது கழிக்கும் போது
பாண்டவர் என்று யாருடைய கண்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி ஒரு வேளை தெரிந்தால் மீண்டும் 13 வனம் ஓட்டி வைப்பேன் என்று எனது கட்டளை. அந்த கட்டளைக்கு ஏற்ற இந்த 13ஆம் வனத்தை தேடி தேடி பார்த்தேன். பாண்டவரை கண்ணில் பார்க்கவே முடியும். கடைசி ஆயுதமாக இருக்கக்கூடியது நீ. பாண்டவருக்கு மருமகள் அல்லவா நீ? உன்னை தாய் மாமன் சீர் கொடுக்கிறேன் என்று சொல்லி அழைத்து வந்து நீ கேட்டாய் அந்த கல்லறை. அந்த கல்லறையிலே போட்டு சிறையில் அடைத்து விட்டார். மருமகளை கொண்டு போய் மன்னன் திரியன் சிறையில் அடைத்து விட்டான் என்று சொல்லி அவர் காதிலே விழுந்தால் சும்மா இருப்பாங்களா உங்க மாமனார்? பாண்டவர்களுக்கு தெரிந்தா பறந்து வருவார்கள் நம் மருமகளை காப்பாற்ற வேண்டும் என்று. அப்படி வந்து விட்டால் இதுதான் பாண்டவரை என் கண்ணால் பார்த்துக் கொள்வேன். ஞானிட்ட கட்டளை ஞானிட்ட நிபந்தனை பிரகாரம் 13 காடு வனவாசம் மீண்டும் போட்டு இதுதாண்டி என் திட்டம். இதற்காகத்தான் உன்னை தாய் மாமன் சீர்கொடு என்ன கூடத்துக்குள்ள போய் சட்டு பாருங்க. இனிமே போன காலை ஒடிச்சு நாய் ஓடி ஓடி. எப்படி என்னுடைய ஆலோசனை தெரியோஜனா தந்திரமான முறையில் கொண்டு எப்படி என்னுடைய ஆலோசனை யாருக்குமே வராது. அப்படிப்பட்ட ஆலோசனை சொல்லிருக்கிறேன். உன்னை கொண்டு வந்து சிறையிலே வைக்க வேண்டும். அதை பார்த்த பாண்டவர் வர வேண்டும். கண்ணிலே பார்க்க வேண்டும். 13 மணி வனவாசம் ஓட்டி வைக்க வேண்டும். அதுதான் இப்படிப்பட்ட நயவந்தகத்தை வைத்துதான் என் தாயிடத்திலே சொல்லி சீர்வரிசை தருகிறேன் என்று சொல்லி என்ன அழைத்து வந்தீர்களா? ராமன் மகனை கல்யாணம் செய்வதற்கு உரிமை இல்லை. அவன் கொடுக்கும் சீர்வரிசைக்கு மட்டும் உரிமை கொண்டாட வந்து விட்டாயா நீ? எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, எங்க அண்ணன் நல்லவன் கிடையாது, பசுங்கோல் போத்திய புலி, அவன் கூட போவாதடின்னு சொன்னாங்க. தாய் மாமன் பிறகு தாயின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உன்னை தாய் மாமன் சொல்லுவாங்க. உன்னை நம்பி நான் வந்ததற்கு எனக்கு இப்படிப்பட்ட நிலையா? உன்னை வைத்துதான் பாண்டவரை பார்க்க வேண்டும். கட்டல் நானிட்ட நிபந்தனை பிரகாரம் 13 வனவாசம் மீண்டும் ஓட்டி வைக்க வேண்டும். இதுதான் எனது திட்டம். எத்தனையோ நிந்தனைகள் செய்து பார்த்துமா பாண்டவரை பார்க்க முடியவில்லை. கடைசியாக கிடைத்த ஆயுதம் நீ ஒன்று. மருமகளை பிடித்து சிறையில் அழைத்து விட்டான் மாமன்னன் துரியோதனன் என்று சொன்னால் பாண்டவர்கள் பார்த்துக் கொண்டு சும்மா இருப்பதற்கு இழைத்தவர்களா? உன்னை காப்பாற்ற நிச்சயமாக இந்த சிறைக்கு வந்தே தீர்வார்கள். பாண்டவர் என்று கண்ணுக்கு தெரிந்து விட்டால் மீண்டும் 13 வனமாக ஓட்டி வைப்பேன். சொன்னா கேளுங்க மாமா. இப்படி எல்லாம் சித்திரவதை செய்ய வேண்டாம். எனக்கு சீர்வரிசை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் தாத்தா. என்னை விட்டு விடுங்க. நான் சிந்து அவ்வளவுதான். ஒன்னே விடுவு கொண்டாமா என் அனுமதி இல்லாமல் போகக்கூடாது. காலடி 1 அடி எடுத்து வச்ச வளம்பாரி உன்னை தப்பிக்க விடவா நாங்கள் அங்கிருந்து தந்திரமாக கொண்டு வந்தோம். விட முடியாது. உன்னை இந்த கல்லறை கேட்டையை 8 சுத்தி கல்கோட்டை எறும்பு ஏறாத மண்டபம், 10 சுத்தி கல்கோட்டை பாம்பு ஏறாத மண்டபம், கத்தி மேல் கத்தி கணத்து சாரி எத்தனை சிற்பிகள் இருப்பார். அந்த கல்கோட்டை தான் உனக்கு சிறை. இந்த சிறையிலே உன்னை அடைத்து வைக்க போகிறேன். இந்த சிறையில போட்டு அடைக்க வேண்டும். உன் மாமன் செவிலே கேட்க வேண்டும். இதை பார்த்த பாண்டவர் உன்னை சிறைமிட்டு வர வேண்டும். அந்த சண்டாள பாண்டவரை கண்ணிலே கண்டு கொண்டால் மீண்டும் 13 வனவாசம். இன்னும் சில ஆலோசனை என்னிடத்தில் நிறைய இருக்குது. இன்னும் என்னமாமா ஆலோசனை? இவளை எதற்காக கொண்டு வந்து சிறையில் வைக்கின்றோம்? பாண்டவரை கண்ணில் பார்க்க வேண்டும். அவருடைய குலமான தலையக்கூடாது. பாண்டவர் அம்சம் இனிமேல் தலையக்கூடாது. இவன் கர்ப்பமாக கூடாது, குழந்தை போறக்கூடாது. அப்படின்னு தானே. பாண்டவரோ சூதுக்காரங்க, சூழ்ச்சிக்காரங்க. எப்படியாலும் ஒரு வேளை வந்து கல்லறை வைக்கக்கூடிய கலந்தாரி சிறை வச்சாலும் சிறை வச்ச தெரிஞ்சா ஏதாவது களவாடிடுவாங்க. ஏதோ ஒரு மார்க்கமாக வந்து விடுவாங்க. அத நாடி கலந்தாரி எடை போட்டு தான் கொண்டு போய் சிறையில போடணும். ஆமா, பொன் பொருள் காசு பணத்தை மூட்டை மூட்டையாக வைத்து ஒரு பக்கம் இடையில வைக்கணும். கலந்தாரி ஒரு பக்கம் உட்கார்ந்து வைக்கணும். எதுக்கு? அவள் கர்ப்பமாகாமல் இருக்க. எடை போட்டு பார்த்தா எப்பவுமே இடத்தை அப்படியே இன்னைக்கு போட்ட இடம் கடைசி வரை எப்பவுமே இருக்கணும். பார்க்கும் போதெல்லாம் இருக்கணும். இடம் கூடிச்சுன்னு வச்சுக்கோ, ஆபத்து கலந்தாரிக்குதான். இப்படிப்பட்ட வஞ்சக எண்ணத்தோடு இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. அதனால
கல்லறைக்குள் போடு முன்பு கலந்தாரி எடையாளை அடைத்து வந்து எடை போட்டு தான் இவ்வளவு சிறை வைக்கிறேன். டேய் இவளையும் ஒரு பக்கம் பொண்ணும் பொருளும் ஒரு பக்கம் வைத்து இடையான பொருள் போடுறாங்க. சரியாக இருக்க வேண்டும். ஆட்டுக்குடியெல்லாம் எடை உயிரோடு ஏண்டா ஆட்டை உயிரோடு இடம் போடுறீங்களா? ஆமா, அந்த மாதிரி இடம் போடு மகாராஜா. என்ன பாருங்க, தூக்கூடாதுன்னு தூக்கூடாது, உன்னதான் தூக்கணும். தூக்கிட்டு தான் இருக்கிறேன். அவங்களாம் என்ன அர்ஜென்ட் மகாராஜா. அப்படியே முள்ளு பாருங்க, நேரா நிக்குது. டேய் இந்த எடை ஏன் முள்ளு இல்லைங்க, எடை முள்ளு. இந்த எடை இப்படியே எப்பொழுது வந்து எடை போட்டாலும் கலந்தாரி இதே எடை கூடக்கூடாது, குறையக்கூடாது. ஒண்ணும் கவலைப்படாதா. கூடு நாலு ஒண்ணு போடுவேன், குறைஞ்சாலும் ஒண்ணு போடுவேன். ஒண்ணுமே கவலைப்படாத. நான் தண்ணி ஊத்தியாவது நப்பி போடுறேன். பவத்துங்க எடை குறையாது இருக்கிறதுக்கு. எந்த தண்ணி ஊத்தினா எப்படியா என்னுடைய ஆலோசனை இப்பொழுது? ஐயோ உனக்கு சனி மூளை. சரி சரி சரி, அப்படியே நீங்க பண்றது ஒவ்வொன்னையும் பார்க்க பார்க்க அப்படியே நாய் நக்குது கிளி கொஞ்சம் மாதிரியே இருக்கு. நாய் நக்கு கிளி கொஞ்சுதான். ஆமா சரி சரி, டேய் போடா போடா போடா. கலந்தாரி கொண்டு போய் கல்லறை சிறையில போட்டு அடைப்போம். இழுத்துட்டு போ. ஆமா சொன்ன கேளுங்க மாமா, வேண்டாம் மாமா. சிறையிலே போட்டு அடைத்து விட்டோம். திட்டப்படி என்ன செய்யலாம்? திட்டப்படி கலந்தாரிய கல்லறையில் வச்சுட்டோம். இனிமேல் படி கவலை வேண்டாம். இப்படியே விட்டு போன பரவாயில்லையா? ஆபத்து வந்தாலும் வரலாம். இன்னுமா கலந்தாரி கல்லறையிலே தனிமையில் இருக்கும் கலந்தாரிக்கு காவலுக்கு யாரையால வைக்க வேண்டும். காவலா? அதற்கென்னவா கவலை? என்ன? என் தமிழாக 99 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் யாரையாவது ஒருத்தர் காவலை போட்டா போகுது. வச்சுட்டா போதும் மாமா. அவன் தம்பிமாரு பூரா பொம்பளை போறீங்க, ஒருத்தரும் நல்லவில்லை. அவன் ஒருத்தரும் கூட வேண்டாம், அவன் மேல நம்பிக்கை இல்ல. கலந்தாரியை கொண்டு வந்து கல்லறை சிறையிலே வைக்கத்தான் நமக்கு உரிமையை தவிர அவருடைய கற்புக்கு எந்த ஒரு பங்கும் வராமல் பாதுகாப்பது நமது கடமை. ஓஹோ, அதுக்கு அதனால கலந்தாருடைய கற்புக்கும் அவர் அழகுக்கும் எந்த ஒரு பங்கும் ஆபத்து வராமல் இருக்க வேண்டும் என்றால் உன் தம்பிமார் ஒருத்தர் வேண்டாம். அங்கு தேசாதிபதி கர்ணனே சிறந்தவன். கர்ணனை அழைத்தோம் இடத்தில் ஆட்சி கொண்டு வா. அப்படியே இன்னும் துரியோதன மகாராஜனாக வட்டவே தன்னுடைய அன்னாராகப்பட்ட கர்ண மகாராஜன் அழைக்க கர்ண மகாராஜன் சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால்